நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ஃபைனான்ஸ் போது இது வந்து சோ இது நான் என்ன வந்து சிபிசி இருக்காரு அவர் தான் வச்சிருக்கேன். அதுக்கு வந்து ஒரு ஃபண்ட் பண்ணி விஷயம் பண்ணி சிபிஐ அப்படினா வந்து அவர் தான் வச்சணும். அவர் தான் நடக்குது. சோ சென்ட்ரல் ஸ்பான்சர் இருக்கு. சோ இது வந்து டெகோ கண்ட்ரோல் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆச்சு. இந்தியா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நேஷனல் லெவல்ல பேங்க்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் இருக்கு. விஐ அப்படிங்கிறது வந்து 17 ஆமத்துக்கு அப்பதான் வந்து விஐ வந்து ஜாயின் ஆச்சு. அதுக்கு வந்து கண்ட்ரோல் ஃபைனான்ஸ் வந்துச்சு. அதுக்கு வந்து இது வந்து எய்ம்ஸ்ல வந்து ஃபுல் பில்டிங் வந்திருக்கு. அதாவது சென்ட்ரல் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆப்தாலஜி இந்தியன் IIM இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மென்ட் அந்த மாதிரி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆப்தாலஜி. அதுக்கு வந்து ஒவ்வொரு செல்ல பில்டிங் ஃபுல்லா வந்து அப்ப வந்து ஸ்டேட் ஆஃப் செல் வந்து மாத்திட்டாங்க. அதுக்கு டிஸ்ட்ரிக்ட் வந்து சொசைட்டி வந்து இருக்கு. அப்ப பிசி சொசைட்டி டிஸ்ட்ரிக்ட் பிசி சொசைட்டி டெர்ஷரியில வந்து நம்ம மெடிக்கல் காலேஜஸ் வந்து இருக்கு. ரியோ வந்து இருக்கு டெர்ஷரியில. செகண்டரியில வந்து நமக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிடல் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் இருக்கு. ரியோ NGO. ஓகே செகண்டரி பிரைமரி அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து CHCs வந்து இருக்கு. ஓகேவா மொபைல் ஆப்தாமிக் அசிஸ்டன்ட். சோ இந்த கோல் அப்படிங்கிறது வந்து பிரைட்னஸ் வந்து பிரெவலன்ஸ் 0.3 வரைக்கும் படிக்கணும். ஓகேவா விஷுவல் இம்பேர்மென்ட் வந்து ரிஃப்ராக்டிவ்னஸ் கம்மியா இருக்கு. சோ ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது வந்து சோ ஆக்டிவிட்டி வந்து பண்ணணும். சோ கண்ணு வந்து விட்டுவாங்க. நமக்கு ஆக்டிவிட்டி என்ன பண்ணணும் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து கேட்டகரி சர்ஜரி பண்ணி காமிக்கணும். ஓகேவா அதுக்கப்புறம் வந்து சர்ஜரி பண்ணி காமிச்ச பிறகு நமக்கு வந்து ஸ்கூல் அனுப்புவாங்க. ஸ்கூல் கேட்டகரி ஸ்கிரீன் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா அதுக்கப்புறம் அங்க போயிட்டு ஸ்கிரீன் மட்டும் இல்லாம நம்ம சொந்த காசுல வந்து சூனியர் மாதிரி ஃப்ரீ ஸ்பெக்டக்கல்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாம இன் ரிட்டன் அப்படிங்கிறது வந்து அவங்களோட கண்ணை கூட்டிட்டு வரும். ஃப்ரீ ஸ்பெக்டக்கல்ஸ் கொடுத்து அவங்க கண்ணை கூட்டிட்டு வரும். ஐ டொனேஷன் ஃபார் கேட்டபிளாஸ்டி. அதுக்கப்புறம் கேட்டகரி ஸ்டோரி வந்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இது ஆபரேஷன் வந்து ஆக்டிவிட்டிஸ். சோ இத நம்ம வந்து கண்டுபிடிக்க வந்த பிறகு நமக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது பிரைமரி செகண்டரி டெர்ஷரி லெவல்ல வந்து கியூரபிள் பிளைண்ட்னஸ்க்கு வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணனும், ட்ரீட்மென்ட் வந்து பண்ணனும். ஓகேவா ஓகே அதுக்கப்புறம் வந்து கியூர் ட்ரீட்மெண்ட் அதுக்கப்புறம் வந்து காம்ப்ரிஹென்சிவ் யூனிவர்சல் ஐ கேர் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே யூனிவர்சலி இத வந்து பெஸ்ட் மாதிரி செகண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் EO வந்து மாதிரி பிரைமரி செகண்டரி டெர்ஷரி ட்ரீட் பண்ணுவோம். பிரிவென்டிவ் பிளைண்ட்னஸ் அதுக்கப்புறம் யூனிவர்சல் பெஸ்ட் ஐ கேர் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அப்ப நான் வச்சுக்கோ ரியோ அப்படிங்கிறது ரீஜனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆப்தாலஜி வந்து பண்ணுவோம். அப்புறம் ஓகேவா என்ஹான்ஸ் பண்ணனும் அவேர்னஸ். அதுக்கப்புறம் வந்து ரிசர்ச் வந்து இன்க்ரீஸ் பண்ணனும் பிளைண்ட்னஸ் பிரிவென்ட் பண்றதுக்கு. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் பில்டிங் அதுக்கப்புறம் பிரைவேட் பிராக்டிஷனர் ஐ கேர் டெலிவரி பண்ணனும். வாலண்டியர் ஆர்கனைசேஷனும் ஐ கேர் டெலிவரி பண்ணனும். இது வந்து லாஸ்ட் கொடுத்திருக்காங்க. அதோட ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்டிவ் ஆக்டிவிட்டிஸ் அத பண்ணாங்க. இப்போ கேட்டர் சர்ஜரி வந்து ஃப்ரீ பண்றாங்க எல்லா ஹெல்த் கேர் டெலிவரி சிஸ்டம்லயும். அதோட லாஸ்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து NGO பிரைவேட் பிராக்டிஷனர்ஸ் அவங்களுக்கு வந்து as well as வந்து பண்ணிட்டாங்க. ஓகே இது ஒரு பாயிண்ட். அது மட்டும் இல்லாம செகண்ட் பாயிண்ட்ல வந்து என்ன சொல்றோம் பிரைமரி செகண்டரி டெர்ஷரி லெவல்ல அப்ப காம்ப்ரிஹென்சிவ் ஐ கேர் எல்லா அதர் தென் கேட்டராக்ட் குளோகோமா இருக்கலாம் இல்ல கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட் டயபெட்டிக் ரெட்டினோபதி வந்து நம்ம குளோகோமா வச்சுக்கோ கார்னியல் டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து வச்சுக்கோ. சோ இது காம்ப்ரிஹென்சிவ் ட்ரீட்மென்ட் புரியுது வந்து இங்க போடணும். அதுக்கப்புறம் வந்து ஈஸி சோ ஸ்ட்ராட்டஜி இல்லையா. சோ இப்போ ஹாஸ்பிடல்ல பிரைமரி டெர்ஷரி லெவல்ல அதர் பிரைமரி இது முடிஞ்சது நம்ம வந்து இது ரெண்டுக்கும் இடையில வந்து ஒரு ஸ்கிரீன் போடுறோம். ஸ்கிரீன் அப்படிங்கிறது வந்து ஆக்டிவா ஸ்கிரீன் பண்றோம். above 50 years ஸ்கூல் சில்ட்ரன் ஸ்கிரீன் பண்றோம். ரிஃப்ராக்டிவ் ஏரியாஸ்க்கு ஓகேவா அதுக்கப்புறம் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ் எல்லாம் வந்து போறோம் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்க்கு கொடுத்து. அதுக்கப்புறம் வந்து ஸ்கிரீன் மட்டும் போடாம அந்த ஸ்கிரீன் மேல சார்ட் எழுதுறோம். இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் கம்யூனிகேஷன் வந்து கொடுக்குறோம். ஓகே இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் கம்யூனிகேஷன் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து ரியோ வந்து ஸ்ட்ரென்தன் பண்றோம். டிஸ்ட்ரிக்ட் ஸ்ட்ரென்தன் பண்றோம். அப்ப இங்க ஆர்ம்ஸ் அப்ப மேன் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்றோம். டைவர்சிட்டி இன்க்ரீஸ் பண்றோம். ஆப்தாமிக் கேர் ஓகே இவ்வளவுதான் சுத்தி இருக்கீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்ட் ஃபெசிலிட்டி அப்ரோச் வந்து பண்றோம். மிஷன் சென்டர்ஸ் வந்து PHCலே வந்து போட்டு விட்டுறோம். அப்ப அங்க வந்து நமக்கு வந்து ஒரு ஆப்தால்மாலஜிஸ்ட் வந்து இருக்கணும். ஓகேவா சோ இப்போ எப்படி அவுட்புட் மெஷர் பண்றோம்னா சோ சைட் எவ்வளவு ரீஸ்டோர் ஆயிடுச்சு எவ்வளவு கேட்டர் சர்ஜரி எவ்வளவு சைட் வந்து ரீஸ்டோர் ஆயிடுச்சு. கேட்டராக்ட் BC ப்ராஜெக்ட். அப்ப இது வந்து BC ப்ராஜெக்ட் அப்படினா டிஸ்ட்ரிக்ட் BC சொசைட்டிஸ்ல வந்து இருக்கு. சொசைட்டினா வந்து ஐ வார்டு இருக்கும் ஐ டைப் இருக்கும். அப்ப அந்த டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிடல்ல வந்து இந்த சர்ஜரி இம்ப்ளான்டேஷன்ஸ் வந்து நடக்கணும். சர்ஜரி ட்ரை பண்ணணும். அப்ப ஒரு அதுக்கப்புறம் எக்யூப்மென்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இது ஒண்ணு ஓகே. அதுக்கப்புறம் ஸ்கூல் ஸ்கிரீனிங்ல வந்து 5th and 8th ட்ரெயின்ட் டீச்சர்ஸ் இதுல வந்து நமக்கு PM அதாவது பாராமெடிக்கல் ஆப்தாமிக் அசிஸ்டன்ட் வந்து நமக்கு 150 டீச்சருக்கு அது ஸ்கிரீனிங் பண்ண ரெஃபரன்ஸ் கார்டு டேப் வந்து கொடுத்துருவாங்க. ஸ்பெக்டகல்ஸ் வந்து நம்ம சஸ்பெக்ஷன் கேஸ்னா வந்து அசிஸ்டன்ட் கொடுப்பாங்க. ஸ்பெக்டகல்ஸ் வந்து பிலோ கோவிட் கூட கொடுத்துருவாங்க. கட் ஆஃப் வேல்யூ அப்படிங்கிறது வந்து PHC காட்டி விடுறது வந்து 6/9. அதுக்கப்புறம் ஸ்கூல்ல வந்து அங்க நேரு போட்டோ இருக்கும். அப்ப வந்து நேரு திருஷ்டி யோஜனா கண்ணே படட்டும் அப்படின்ற திருஷ்டி அப்ப ஐ டொனேஷன் வந்து அப்ப நேரு வந்து என்ன பண்ணாருன்னா வந்து ஐ டொனேஷன் அண்ட் கார்னியல் எக்ஸ்ட்ராக்ஷன் நேரோட கண்ணு வந்து டொனேட் பண்ணி அதுக்கு எப்படினா கரெக்ஷன் யூனிஷன் டொனேட் ஐஸ். சோ ஹாஸ்பிடலுக்கு போவாரு அங்க போயிட்டு ரொம்ப டெர்மினல் பேஷண்ட் ஐ டொனேஷன் பண்ணலாம். அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் கேட்பாங்க. எவ்ரி 4th நைட் அப்படிங்கிறது வந்து ஐ டொனேஷன் ஐனா வந்து 8 மாத்திரை ஓகே டொனேஷன் அப்படிங்கிறது வந்து 25 4th நைட்ல வந்து நம்ம எல்லாத்துக்கும் வந்து டிக்கெட் டொனேட் பண்ணுங்க அப்படிங்கிறது. எக்ஸ்டர்னல் எய்ட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து வேர்ல்ட் பேங்க் கேட்டராக்ட் பிளைண்ட்னஸ் கண்ட்ரோல் ப்ராஜெக்ட் கனிதா அப்படிங்கிறது வந்து இது ஃபுல்லாத்துக்குமே அசிஸ்ட் பண்ணுவோம். WHO அப்படிங்கிறது வந்து பிரிவென்ஷன் ஆஃப் பிளைண்ட்னஸ் ஃபெலோஷிப்ஸ் வந்து கொடுக்கும். வொர்க்ஷாப்ஸ் எல்லாம் நைட் கேர் வாலண்டியர் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து லைன்ஸ் ரூட் நான் ரூட்ல ஜாயின் பண்ணாத லைன்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டா நேஷனல் சொசைட்டி ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் பிளைண்ட்னஸ்